வணக்கம். மத்திய கிழக்குல ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. கேட்கவே சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு அறிவிப்பு உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் உற்பத்தியையும் நீங்க சாப்பிடுற உணவையும் அச்சுறுத்துச்சுன்னா நம்புவீங்களா? இந்த ஹார்மோஸ் நெருக்கடி எப்படி ஒரு டாமினோ மாதிரி ஒன்னொன்னா சரிஞ்சு உலகத்தையே பாதிச்சதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்ச் 23, 2026 இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்குதான் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து அந்த அதிர்ச்சியான அறிவிப்பு வந்துச்சு. பயங்கரமான போருக்கு அப்புறம் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு முழுமையான போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. இத கேட்டதும் உலகம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டது. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த ஒப்பந்தத்தோட நிபந்தனைகளை படிச்சதும் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. சரி, முதல் பகுதி ஆச்சரியமான போர் நிறுத்தம். இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் பவர் தன்னோட எதிரி போட்ட நிபந்தனைகளுக்கு எப்படி சரின்னு தலையசிக்க முடியும்? வாங்க இதுக்கான விடைய தேடலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் வெறும் சமாதான கோரிக்கைகள் மாதிரி தெரியுதா? இல்ல, இது கிட்டத்தட்ட ஈரானோட வெற்றி பிரகடனம் மாதிரி இருக்கு. அமெரிக்கா அவங்க படைகளை முழுசா வெளியேற்றணும், போருக்கான நஷ்டஈடு கொடுக்கணும், எல்லா ராணுவ தளங்களையும் மூடணும். யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட வரலாறுல இப்படிப்பட்ட நிபந்தனைகளை ஒரு நாடும் விதிச்சதே இல்ல. ஆனா இந்த தடவை வேற வழியே இல்லாம அமெரிக்கா இதுக்கு செவி சாய்க்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துச்சு. ஏன்? இரண்டாம் பகுதி, மோதலுக்கான பாதை. அமெரிக்கா ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னு புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இந்த கதை எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த மோதலோட ஆரம்ப புள்ளி ஈரானோட உச்ச தலைவர் கமேனி ஒரு இஸ்ரேலிய தாக்குதல்ல கொல்லப்பட்டதுதான். அவருக்கு அப்புறம் அந்த புதிய தலைவர் முஜ்தபா பேச்சுவார்த்தைக்கே இடமில்ல, முழுமையான போர்தான அறிவிச்சிட்டாரு. அவரோட முதல் அதிரடி நடவடிக்கை என்ன தெரியுமா? உலக வர்த்தகத்தோட உயிர்நாடின்னு சொல்லப்படுற ஹார்முஸ் ஜலசந்திய மூடுனது. வெறும் 21 மைல் அகலமுள்ள அந்த கடல் வழிபாதைய உலகின் நம்பர் 1 கடற்படையான அமெரிக்காவால கூட திரும்ப திறக்க முடியல. அதோட நிக்காம இந்திய பெருங்கடல்ல இருந்த அமெரிக்காவோட மிக முக்கியமான ராணுவ தளமான டியோகோ கார்ஷியா மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். மூன்றாம் பகுதி அணுசக்தி நெருக்கடி. இதுவரைக்கும் நடந்தது ஒரு பிராந்திய போர். ஆனா இதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சு. உலகத்தையே ஒரு அணு ஆயுத போரோட விளிம்புக்கு கொண்டு போயிருச்சு. மார்ச் 21ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட நடான்ஸ் அணுசக்தி மையத்தை தாக்குனாங்க. சரி, இதுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க கொடுத்த பதிலடி யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவங்க இஸ்ரேலோட ரகசியமான டிமோனா அணு ஆராய்ச்சி மையத்துக்கு பக்கத்துல தாக்குதல் நடத்தினாங்க. இது வெறும் பதிலடி தாக்குதல் இல்ல, உங்க அணு ஆயுதங்கள் எங்க டார்கெட்ல தான் இருக்குன்னு சொல்ற ஒரு நேரடி மிரட்டல். இந்த ஒரு தாக்குதல் போரோட போக்கையே மாத்திருச்சு. கவர்மெண்ட் கணக்குப்படி 180 பேருக்கு காயம்னு சொன்னாங்க. ஆனா உண்மையான பாதிப்பு இந்த நம்பரை விட ரொம்ப பெருசு. அது என்னன்னா, கதிர்வீச்சு லீக் ஆகிடுமோன்னு வந்த பயம். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரிகிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த பயம் இஸ்ரேலோட மட்டும் நிக்கல. இந்த கதிர்வீச்சு பயம் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சவுதி அரேபியா, UAE மாதிரி நாடுகள்லாம் ஒருவேளை நிஜமாவே அணுக்கசிவை ஏற்பட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் இந்தியாவில இருக்கிற மருந்து கம்பெனிகள்கிட்ட கதிர்வீச்சுக்கு எதிரான மருந்து கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை மட்டும் இல்ல, இது மொத்த மத்திய கிழக்கோட பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த அழுத்தமெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு நாடு மேலதான் விழுந்துச்சு, அது அமெரிக்கா. நாலாவது பகுதி உலகளாவிய தொடர் விளைவு. மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு போர்னால உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதிப்பு வரப்போகுது? இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டம். ஒரு டாமினோ கல்ல தட்டிவிட்டா வரிசையா மத்த எல்லாமே விழுந்துரும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மோதல் உலக பொருளாதாரத்தையே சரிவின் விளிம்புக்கு கொண்டு போச்சு. டாமினோ விளைவு நம்ம சின்ன வயசுல விளையாடிருப்போம் இல்லையா? ஒரு கல்ல தட்டி விட்டா போதும், வரிசையா மத்த எல்லாமே விழுந்துரும். ஹார்மோஸ் நெருக்கடியும் அப்படிதான். அந்த முதல் டாமினோ விழுந்ததும் உலக பொருளாதாரம் எப்படி சரிய தொடங்குச்சுன்னு பாருங்க. இந்த டாமினோ விளைவோட படிகளை பாருங்க. முதல் டாமினோ ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடினது. ரெண்டாவது, அதனால உலகத்துக்கு வர்ற இயற்கை எரிவாயு மற்றும் LPG சப்ளை நின்னு போச்சு. மூணாவது, இந்த எரிவாயுவை நம்பி ஓடுற தொழிற்சாலைகள் எல்லாம் முடங்கிடுச்சு. நாலாவது, ரொம்ப முக்கியமா நம்ம டெக்னாலஜிக்கு உயிர் கொடுக்கிற செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி நின்னு போச்சு. கடைசி டாமினோ, அது நம்ம சமையலறை வரைக்கும் வந்து விழுந்துச்சு. உலக அளவுல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், AI, ராணுவ தளவாடங்கள், இது எல்லாத்தையும் இயக்குறது ஒரு சின்ன சிப். உலகத்துல இருக்கிற இந்த மாதிரி அட்வான்ஸ்டு சிப்கள்ல 90% ஒரே ஒரு கம்பெனி தான் தயாரிக்குது. அதுவும் தைவான்ல இருக்கிற TSMC.
அந்த கம்பெனி இயங்குறதுக்கு ரொம்ப சக்தி தேவை. அந்த சக்திக்கு தேவையான எரிவாயு ஹார்மோஸ் வழியா தான் வந்தாகணும். இப்ப புரியுதா அந்த சின்ன கடல் வழிக்கும் உங்க போனுக்கும் என்ன சம்பந்தம்னு? டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சாப்பாட்டு தட்டுலயும் இது நேரடியா பாதிப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது நைட்ரஜன் உரம். அந்த உரத்தை தயாரிக்க தேவையான மூலப்பொருள் மறுபடியும் அதே இயற்கை எரிவாயு தான். ஹார்மோஸ்ல இருந்த எரிவாயு வரலனா உர உற்பத்தி இருக்காது. உரம் இல்லனா விவசாயம் பாதிக்கப்படும். கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு கிடைக்காது. இந்த உலகளாவிய நெருக்கடி இந்தியாவை எப்படி பாதிச்சுதுன்னு நிபுணர் டாக்டர் ராகேஷ் பன்சால் சொல்றத கேளுங்க. அவர் சொன்னது இதுதான். இந்தியாவில் விவசாயிகளுக்கு சீக்கிரமே உரக்கட்டுப்பாடு வரலாம். நம்மகிட்ட இயற்கை எரிவாயு இருப்பு குறைஞ்சுகிட்டு வருது. இதுதான் நிதர்சனம். இது வெறும் எச்சரிக்கை இல்லைங்க, இதுதான் நடந்துச்சு. சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு வந்து சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. 5வது பகுதி, கேள்விக்குள்ளாகும் வல்லரசு. பொருளாதார பாதிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நெருக்கடி உலக அரசியல்ல அமெரிக்காவோட இடத்தையே கேள்விக்குள்ளாக்குச்சு. இந்த கஷ்டமான நேரத்துல அமெரிக்கா தனியா நின்னுச்சு. அவங்களோட நெருங்கிய நேட்டோ கூட்டாளிகளே ராணுவ உதவி செய்ய மறுத்துட்டாங்க. டென்மார்க், இலங்கை மாதிரி நாடுகள் கூட உதவ மறுத்துட்டாங்க. அமெரிக்காவை நம்பியிருந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவங்க பலம் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது உலகத்துல அமெரிக்காவோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு வர்றதுக்கு ஒரு தெளிவான அடையாளமா இருந்துச்சு. ஆக இந்த ஹார்மோஸ் நெருக்கடிங்கிறது வெறும் ஒரு போர் மட்டும் இல்ல, இது உலக சக்தி சமநிலையில ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஒரு காலத்துல யாராலும் அசைக்க முடியாத ஒரு வல்லரசு இன்னைக்கு ஒரு சின்ன கடல் பாதைய நம்பி தன்னோட பொருளாதாரத்தையே பணயம் வைக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது. ஒற்றை வல்லரசுங்கிற சகாப்தம் உண்மையிலேயே முடிஞ்சிருச்சா? நாம இப்போ கணிக்கவே முடியாத பல அதிகார மையங்கள் கொண்ட ஒரு புதிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதற்கான பதில்தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது.